இல்லை இப்போ ஆந்திரா ஹைதராபாத்தில் பண்ண மாதிரி இப்போ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில்லையே ஒரு டீம் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1 month or 2 months அது ரெடி ஆகிடும். கவுன்சிலே ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்தே நம்ம கண்ட்ரோல், இப்போ பாலிவுட் படங்கள் எப்படி கண்ட்ரோல் செய்யப்படுதோ அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரொஃபஷனல் டீமு இதுக்குன்னு இங்கே அப்பாயிண்ட் பண்ணி நாங்களே அதை ஹேண்டில் பண்ணுறதா முடிவு பண்ணிடுவோம். இப்போ பிரியாணி படம் ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கு. வெப்சைட் இது வெங்கட்னு ஒரு தம்பி அது கூப்பிட்டு நாங்கள் வார்ன் பண்ணோம். பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணோம். அது ரொம்ப கேஷுவலாக அது அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு கிக்கு என்னென்னா, அடுத்தவங்களுடைய பொருள் இதில் வந்து இவ்வளோ பேர் இன்வால்வ்டு, இவ்வளோ மியூசிஷியன்ஸ் அதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் வந்து நாளைக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கிறது அவங்க ரியலைஸ் பண்ணுறதில்ல. பட் இப்போ போலீஸு காவல்துறைக்கு நன்றி சொல்லிக்கணும். இப்போ சம்மந்தப்பட்ட பர்சனை வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கார். இப்போ அதுக்கான ப்ராப்பர் தண்டனை வந்து கிடச்சி இதோட அவேர்னஸ் வெளியே தெரியணும். நாங்களும் ப்ரொடியூசர் கவுன்சில் சைடு இருந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்கோம். விளையாட்டுத்தனமாக பண்ணுறவங்க, இதை காசுக்காக பண்ணுறவங்க, இதனால் வரக்கூடிய பாதிப்பை அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுல நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம். டெஃபினட்டாக இது இப்போ என்ன அளவுக்கு பாதிப்பு இருக்கோ இன்னொரு 1 yearக்குள்ளே அதை வந்து மேக்ஸிமம் நாங்கள் எரடிகேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இருக்கிறோம். கவர்மெண்ட் சப்போர்ட்டோடையும் காவல்துறை சப்போர்ட்டோடையும் பண்ணிகிட்ருக்கோம். சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும்தான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இந்த ப்ராஜெக்டில் நமக்கு வந்து லாபம் வருமா வராதான்னு வந்து உலகத்தில் எந்த பிஸ்னஸை கம்பேர் பண்ணால் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் லாபம் வருமா வராதான்னு தெரியாமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து சினிமா மட்டும்தான் வந்து சக்ஸஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஹார்ட்லி 8 to 9% தான் சக்ஸஸ் ரேட் இருக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 200 படம் வந்துச்சுன்னா ஒரு 18 படத்துலேருந்து 20 படம் வந்து போட்ட காசு வந்தால் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா புது புது படத்துக்கு பூஜை போடுறாங்க, புது புது ஹீரோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு என்ன சொல்கிற ஒரு பெரிய போராட்டம் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவி மற்ற எல்லாத்தையும் தாண்டி வெளியே வரும்போது அவங்க வந்து சினிமா ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து சர்வைவலுக்கு வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இதுக்கு வந்து இன்னொரு எதிரி என்னென்னா, வேறு எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் இது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம பொருளை இன்னொருத்தவங்க திருடி அதில் வந்து என்கேஷ் பண்ணுறதா பார்த்திங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு, ஒரு தியேட்டர் ஓனரு, அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அதில் வந்து அந்த படத்தில் வந்து உரிமை இருக்குது, அதில் சம்பாதிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. பட் யாருன்னே தெரியாத ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த படத்தோட சிடி ரிலீஸ் பண்ணி அதை லோக்கல் கேபிளில் போட்டு எந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து அவங்க சாகடிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு கில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இது வந்து யார் கையிலையும் இல்லை. ஐ மீன் டிவிடி வந்து பார்க்குறவங்க வந்து அவங்களா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணாதாலும் ஒழிய இந்த டிவிடிங்கிற அந்த கல்ச்சரை வந்து எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதாவது படம் வந்த 3ஆவது நாள் வந்து டிவிடி ரோட்டில் போட்டு விற்கிற அளவுக்கு, பஸ்ஸில் போகிற அளவுக்கு ரொம்ப சகஜமாகிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அதை ப்ரமோட் பண்ணுறவங்க ஸ்டாப் பண்ணாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கண்ட்ரோல் ஆகும். அது அந்த ப்ரமோட் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில். பட் அந்த ஒரு 5-6 பேரும் கொஞ்சம் மனசு திருந்தி சரி இந்த தொழில் நம்ம பண்ண வேணாமே நினச்சாவே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆந்திராவில் வந்து மக்கள் வந்து டிவிடியில் படம் யாரும் பார்க்குறதா தெரியல. ஐ மீன் மோஸ்ட்லி ஆந்திராவாக இருக்கட்டும் இல்லை கேரளாவாக இருக்கட்டும், அவங்களோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா ஒரு படம்னா தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த கல்ச்சர் என்றைக்கு வந்து மக்கள்கிட்ட வருதோ ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாமே ஸ்டாப் ஆகிரும் தான் நினைக்கிறேன் நான். சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து திருப்பியும் வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சேஃபாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த டிவிடி வர்றதை வந்து நிப்பாட்டினா தான் வந்து அது பண்ண முடியும். எவ்வளவோ நாங்களும் வந்து மனு கொடுத்து பார்த்துட்டோம். அது என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னா, இவ்வளோதான், அதை மீறி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இதிலெல்லாம் இருந்து எல்லாத்துலேயும் தப்பிச்சு, பைரஸில் இருந்து இந்த 3 VCDயில் இருந்து எல்லாத்துலேயும் தப்பிச்சு ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி பயங்கர ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். சொல்லத்தான் முடியும், கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் முடியும். ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஒரு படத்தை எப்படி இது பண்ணணும், பைரசி எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து சொல்லத்தான் முடியும். இப்படிலாம் போயிட்டுருக்கு, இப்படிலாம் இதுவாகிட்டுருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மக்களுக்கும் வந்து அந்த இதில் தான் ஒரு திருட்டு இதில் தான் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அவங்க டைம் மிச்சமாகுது,
செலவு மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துறாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா சினிமாவை நம்பி வாழ்கிறவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் போடுறது பார்த்தீங்கன்னா பப்ளிக்காகவே அந்த ஒரு கம்பெனியை நிறுவி அந்த இதை போடுறாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ள ஒரு மீடியேட்டராகவோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவோ ஏதோ ஒரு விதத்தில் தான் இருக்கிறாங்க. சினிமாவை நம்பி யார் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இந்த தவறை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பார்க்குறவங்களை வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், இதை பண்ணுறவங்க தான் தவறுன்னு சொல்லணும். இது இப்போ நீங்கள் உங்கள் படத்தை தூக்கி கொண்ட அந்த இதில் போட்டு பாருங்கன்னு சொல்லுவீங்களா என்ன? அது யாருமே சொல்லவே மாட்டாங்க. அடுத்தவன்ட்டு தானே அதெல்லாம் நம்ம இது பண்ணால் என்ன அப்படிங்கிற இது, அடுத்தவன் இது அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை தான் இதை வளர்க்குது. இதை நீங்கள் யாருமே தடுக்கவே முடியாது. யார் நினச்சாலும் கவர்மெண்ட் நினச்சா தான் தடுக்க முடியும். கண்டிப்பாக நாங்கள் வந்து கூக்குரல் தான் முடியும். அது எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் உண்டு. இது எல்லாத்தையுமே தடுத்து சரி பண்ணால் இன்னும் எல்லாத்துக்குமான ஒரு நல்ல வளர்ச்சி நல்லா இருக்குங்கிறது என்ன. இன்னைக்கு ஆன்லைன் பைரசி பார்த்தீங்கன்னா அது ஒரு குடிசை தொழிலாகவே போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. உலக லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய லெவலில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 to 3000 பீப்புளுக்கு வந்து இதே வேலையாக போச்சு. அதாவது எங்கே படம் கிடைச்சாலும் உடனே ஒரு காப்பி அப்லோட் பண்ணிட்டு அது மூலமாக வந்து அவங்க ரெவன்யூ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு தடுக்க முடியாத விஷயமா போயிட்டு இருக்கு. இதுக்காக ஒரு டீம் வச்சுட்டு நம்ம டெய்லி வேலை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு காலகட்டம் ஒரு 4 வாரம் நம்ம பண்ண முடியும். படம் ஓடிட்டு இருக்கிற அந்த நல்ல பீக் பீரியட்ல தான் நம்ம பண்ண முடியும். ஒரு 4 வருஷம் பண்ணிட்டு இருக்க முடியாது, 1 வருஷம் பண்ண முடியாது. ஸோ என்ன பிரச்சனைனா இன்னைக்கு இது அடிப்படையில் இந்த மாதிரி சர்வர்ஸே ஹோஸ்ட் பண்ண முடியாத லெவலில் கவர்மெண்ட் பண்ணணும். நான் என்னுடைய நிறைய ப்ரோக்ராமில் இதுதான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு தான் வேலை பண்ணணும். ஆன்டி பைரசியில் என்ன ஒரே ஒரு சிம்பிளானா, இந்த மாதிரி எந்தெந்த சர்வர் ஹோஸ்ட் ஆகுதோ எது வந்தாலும் சரி அந்த சைட்ஸை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டு அவங்க அப்லோடே பண்ண முடியாது. அப்படியே அப்லோட் பண்ணாலும் இங்கே இந்தியாவில் யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. ஆன்லைன் பைரசி தான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பைரசி பிரச்சனை. இன்னைக்கு நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட 40% ஆஃப் த ரெவன்யூ, ஒரு 40% ரெவன்யூ வந்து மக்களுக்கு, அதாவது ப்ரொடியூசருக்கு வர வேண்டிய ரெவன்யூ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பைரசி மூலமாக வெளியில் போயிட்டு இருக்கு. அதை தடுக்கணும். அதை தடுத்தா இண்டஸ்ட்ரி இன்னும் பெருசாக இருக்கும். இல்லை, அதுக்கும் ஒரு செலவு இருக்குல்ல. இப்போ அது ஒரு தனியாக ஒரு டீம் செட் பண்ணி அது நம்ம பண்ணுறோம். அதான் இப்போ சொன்னேன், இப்போலாம் வந்து படங்கள் வந்து ஓடுறதே வந்து அந்த 2 வாரம் 3 வாரம் தான். அந்த 3 வாரத்துக்கு வந்து திருட்டு விசிடி வராமல் இப்போதான் சில படங்கள் ரிலீஸுக்கு முன்னாடி சிடி வந்துருதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்குது. அதான் அந்த 3 வாரம் 4 வாரம் ஓடிடுச்சுனாலே எங்களுக்கு போதும். அதுக்கப்புறமா திருப்பி நம்ம வந்து அடுத்த படத்துக்கு போயிடுறோம்ல. நம்ம மாதம் மாதம் ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரு படத்துக்கான ஒர்க்கு வந்து அந்த ஒரு 45 டேஸாக நம்ம பண்ண முடியுது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகும்போது நம்ம அது அவாய்ட் பண்ண முடியல. இல்லை, அது அடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அதை ஒரு வழிமுறை பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் நாங்களே வந்து படங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் கூட உட்காந்து எல்லாம் பேசியிருக்கோம். படம் எப்படி வந்து விசிடி திருட்டு விசிடின்ற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளே டிவிடி ரைட்ஸ் கொடுத்துடலாமோ அது மாதிரி இன்டர்நெட் ரைட்ஸையும் கொடுத்துட்டோன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நேர்மையான தொழிலாகவும் ஆயிரும். ரெண்டாவது வந்து நமக்கு இந்த யூடியூப்போட வளர்ச்சி பெருசாக இருக்கிறதால, அதோட வியூவர்ஸ் அதிகமாக இருக்கிறதால, அதோட ஷேரும் ப்ரொடியூசர்ஸ்க்கு வெல்ஃபேராக இருக்கும். அப்படிங்கிறதால அந்த பிளானில் இருக்கோம் நாங்கள்.